السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاجر الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة. الله يا هادي اللهم صل على سيدنا اللهم صل على سيدنا وسلم. الله نادر الله حاضر الله معي الله نادر الله حاضر الله معي الله نادر الله حاضر الله معي الله يا رحمة الرحيم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லவனாகிய அல்லாஹ்விற்கு எல்லாம் புகழும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக ஜும்மாவிற்காக இங்கே முன்னணி வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் இன்று மட்டும் அல்லாமல் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பானவர்களே, சென்ற வாரம் ஜும்மாவில் துஆவின் வலிமையை குறித்து நாம் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். இந்த வாரம் ஜும்மாவுடைய தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்னால் வாரம் வாரம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் பள்ளியின் பக்கம் விரைந்து வாருங்கள். கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய எல்லாமே நல்லடியார்களே, இந்த வாரம் ஜும்மாவுடைய தலைப்பு இயற்கை எனும் இறைவனின் நியதி என்கிற ஒரு தலைப்பின் கீழ் பேசுவதற்காக நாம் ஆசைப்படுகின்றோம். கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய எல்லாமே நல்லடியார்களே, நம்மை கடந்த ஒரு சில நாட்கள், குறிப்பாக சொல்ல போனால் கடந்த செவ்வாய்க்கிழமையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு ஒட்டுமொத்த இந்தியாவையே குலுக்கி நடுங்க வைத்து விட்டது என்பது நாளுக்கு நாள் ஆக ஆக கேரளாவில் நடைபெற்ற செய்தி நாளுக்கு நாள் உள்ளங்களை நடுங்க வைக்கின்றது. இணையத்திற்குரியவர்கள, தென்மேற்கு மலை கனமழை பொழிந்து குறிப்பாக ஒரு மாவட்டம், ஒரு 3 ஊர்களை வெளுத்து வாங்கிவிட்டது என்பதை தினந்தோறும் வரக்கூடிய செய்திகளில் வழியாக காணப்படுகின்றோம். அன்பானவர்களே, வயநாட்டில் சரியாக 28, 29ஆம் தேதியில் 2 நாட்கள் கடுமையான மழை பொழிந்து, எந்த அளவு என்று சொன்னால் 48 மணி நேரத்தில் 57 செமி அளவில் மழை வேகமாக பொழிந்தது. மறுநாள் 30ஆம் தேதி அன்று நிலச்சரிவு ஏற்பட்டு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. அநியாயத்திற்குரியவர்களே, 2வது நாள் சரியாக 4:30 மணி அளவில் இந்த நிலச்சரிவு ஏற்படும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒரு ஊரில் சூரல் மலா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் பள்ளிக்கூடம், இந்த பள்ளிக்கூடத்தின் மீது அந்த மண் சருகள் விழுந்து ஏறத்தாழ 1200க்கும் மேற்பட்ட மக்கள் சிக்கி கொண்டார்கள். நேற்று சரியாக
2 மணி அளவில் வரக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால் 291 பேர் மரணித்து விட்டார்கள் என்கிற தகவல் அதிர்ச்சியான தகவல். அதுவே இன்றைய காலையில் சரியாக 11 மணி செய்தியின் வழியாக வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் 350க்கும் மேற்பட்ட உயிர் இழப்பு ஆகிவிட்டது என்பதாக இன்றி நடப்பட்ட செய்திகள் வழியாக காணப்படுகிறது. கணியத்திற்குரியவர்களே, இன்னமும் அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு அந்த சேவைகள் மக்களின் மூலமாக அரசாங்கத்தின் மூலமாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. கேரளாவுடைய முதலமைச்சர் இப்படியும் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இதை போன்ற ஒரு பேரிழப்பு எங்களுடைய ஊரில் முதலில் நான் பார்க்கிறேன் என்கிற வார்த்தையும் அவர் புழங்கி இருக்கிறார். கணியத்திற்குரியவர்களே, வயநாட்டில் ஏறத்தாழ 45 முகாம்கள், நல்ல முகாம்கள், 48 முகாம்கள் அந்த வயநாட்டினுடைய மாவட்டத்தில் மட்டும் இருக்கிறது. கேரளா அளவில் நல்ல முகாம்கள் 118 முகாம்கள் இருக்கின்றன. இந்த 118 முகாம்களில் நேற்று வரை சேர்க்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை 5531 மக்களை அந்த முகாம்களில் தங்க வைத்து அடிபட்டு வந்த மக்களை பாதுகாப்பதற்காக தங்க வைத்துள்ளார்கள் என்கிற ஒரு தகவல் வெளிவந்து இருக்கிறது. இந்த நிலச்சரிவுகள் எல்லாம் ஏன் வருகிறது? ஏன் இந்த நிலச்சரிவுகள் எப்படியெல்லாம் வருகிறது? பொதுவாக மனிதர்கள் எல்லாம் அறிவியல் புத்தகத்திலோ அல்லது சமூக அறிவியல் புத்தகங்களிலோ படிக்கும் பொழுது நிலச்சரிவுகளை குறித்து படித்திருப்போம். ஒரு கல்லோ அல்லது மண்ணோ குப்பைகளோ நகரும் பொழுது நிலச்சரிவுகள் ஏற்படும். மேல் ஒரு வைட்டான ஒரு பொருள் பூமியின் மீது வைக்கும் பொழுது கீழ் இருக்கக்கூடிய அந்த மண்ணுடைய அல்லது பாறையுடைய வலு குறைவாக இருக்கும் பொழுது அது சருகிவிட்டு அது நகர்ந்து விட்டு நல்ல நிலச்சரிவுகள் ஏற்படும் என்பதை நாம் படித்து இருக்கிறோம். கணியத்திற்குரிய இந்த நிலச்சரிவுகள் ஏன் ஏற்படுகிறது? ஒன்று இயற்கையின் மூலமாகவும், 2வது மனிதர்கள் மூலமாக இந்த நிலச்சரிவுகள் ஏற்படுகிறது. சாதாரணமாக வெறுமணிக்கு நிலச்சரிவுகள் ஏற்படுவதில்லை. இயற்கையின் மூலமாக சில நிலச்சரிவுகள் எப்படி என்று சொன்னால், தொடர்ச்சியாக மழை பொழியும் போது இந்த நிலச்சரிவுகள் ஏற்படுகிறது. கடுமையான மழை அல்லது நிலநடுக்கம் ஏற்படும் பொழுது அந்த பூமி அதிர்ந்ததற்கு பின்னாடி பாறைகள் சிறிது நகன்று நிலச்சரிவுகள் ஏற்படுகிறது. 3வதாக எரிமலைகள் வெடித்து சிதறி பெருகும் பொழுது இயற்கையின் மூலமாக நிலச்சரிவுகள் ஏற்படுகிறது. ஆனால் மனிதர்களின் மூலமாக எவ்வாறு நிலச்சரிவுகள் ஏற்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நீதி பூமி முழுக்க எங்கு வேண்டுமானாலும் வீடுகளை கட்டி கொள்ளலாம். ஆனால் இந்த மனிதருடைய திமிருத்தனம் எப்படி தெரியுமா இருக்கிறது? தான் நாடியபடி, தான் எப்படி நினைக்கின்றானோ, தான் எப்படி ஆசைப்படுகிறானோ அதே போன்று ஆடம்பரமாக கட்ட வேண்டும், யாரும் என்னை போன்று கட்டக்கூடாது என்பதற்காக மலைகளின் மீது வீடுகளை பெரும் வீடுகளை கட்டிக்கொள்வதோ அல்லது மலைகளை மலைகளுக்குள் சுரண்டி வீடுகளை கட்டிக்கொள்வதன் மூலமாக நிலச்சரிவுகள் ஏற்படுகிறது. மரங்களை வெட்டுவதன் மூலமாகவோ மரங்கள் வளர்க்காமல் இருப்பதின் காரணமாகவோ நிலச்சரிவுகள் ஏற்படுகிறது. கணியத்திற்குரியவர்களே, அடுத்ததாக மனிதரின் மூலமாக பயிர் முறைகள் ஏற்படும் மாற்றங்கள், இந்த மாற்றங்களின் மூலமாகவோ கூட நிலச்சரிவுகள் ஏற்படுகிறது. கணியத்திற்குரியவர்களே, இப்படியாப்பட்ட இந்த நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கு இயற்கையும் ஒரு பக்கத்தில் காரணமாக இருக்க, இன்னொரு பக்கத்தில் மனிதர்களும் காரணமாக இருக்கிறார்கள். ஒரு மலையின் மீது மேலும் மேலும் சுமைகளை வைக்கும் பொழுது அந்த நிலச்சரிவுகள் ஏற்படும் பொழுது அந்த நிலச்சரிவுகள் ஏற்பட்டதின் பின்னால் அதிகமான பேரிழவுகள், உயிர் பாதிப்புகள் ஏற்படும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. கணியத்திற்குரியவர்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய அருமறையாம் திருமறையில் கூறும் பொழுது உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத், ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதை நீங்கள் ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதை பார்க்கவில்லையா? அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபியத், வானம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருவசனம் இதுவெல்லாம்.
மூன்றாவதாக வஇலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், மலைகள் எவ்வாறு நட்டப்பட்டுள்ளது. இதுவெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடியதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? பூமியில அல்லாஹ் முதலில் மலைகளை நெட்ட வைத்த காரணம் என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஆயத்துக்கு தஃப்சீர்ல பதிவு செய்யறாங்க சில வார்த்தைகளை. முதலில் அல்லாஹ் பூமியை படைத்தான். பூமியை அல்லாஹ் படைத்த பொழுது அந்த பூமி ஆடியது, அந்த பூமி அசைந்தது. இப்படி அசையும் பொழுது, ஆடும் பொழுது அல்லாஹ் அந்த பூமி அசையாமல் இருக்க, இந்த பூமி நகராமல் இருப்பதற்காக வேண்டியே அல்லாஹ் மலைகளை, வலுவான மலைகளை நெட்டி வைத்தான் என்பதாக காணப்படுகிறது. இப்போ பூமிக்கு வலுவை சேர்க்கக்கூடிய அந்த மலைகளை சுரண்டும் பொழுது, அல்லது அந்த மலைகள் மூலமாக வரக்கூடிய அந்த மரங்களை நாம் வெட்டும் பொழுது மக்களுக்கு பெரும் பாதிப்பை உண்டாக்கும் என்பதில் சந்தேகம் என்பது இல்லை என்பதையும் சிந்தித்து பார்க்க அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு சில பேர் இணையதளங்கள் வழியாக சில செய்திகளை பதிவு செய்கிறாங்க. கேரளாவில் வயநாட்டில் இருக்கக்கூடிய ஆலிம் கனத்த மழை பொழிகிறது, கவனமாக இருங்கள் என்று சொன்னார். நல்ல கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதிகமான மக்கள் பகிரக்கூடிய விஷயத்தை தான் நான் பதிவு செய்கிறேன், காரணத்தோடு பதிவு செய்கிறேன். கேரளாவில் ஜும்மாவில் ஒரு இமாம் இப்படி பயான் செய்தார். என்னவென்றால், அதிகமான மலைகள் பொழிகிறது, மக்களே ஜாக்கிரதையாக இருங்கள் எச்சரிக்கை செய்தார். எச்சரிக்கை செய்ததற்கு பின்னால் அந்த விபத்தில் அந்த ஆலிமும் இல்லை, அந்த பள்ளியும் இல்லை, 300 தலைக்கட்டும் இல்லாமல் போகிவிட்டது. இது பகிரலாம். ஆனால் வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா? சில மக்கள் இப்படியும் கருதுவார்கள், ஆலிமும் இருக்கிறார், நல்ல மக்களும் இருக்கிறாங்க, எல்லா மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய அதாபும் வேதனையும் வந்து விட்டதா அப்படின்னு நினைக்க வேண்டாம். கணியத்திற்குரியவர்களே, நல்ல மௌத்து கெட்ட மௌத் என்பது நல்லவர்களுக்கும் வரும், கெட்டவர்களுக்கும் வரும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. இந்த திடீர் மரணம் அப்படின்னு சொன்னாலே மக்கள் என்ன தெரியுமா, திடீர் மரணம் கெட்ட மரணம் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. திடீர் மரணம் என்று சொன்னால் கெட்ட மரணமாக சொல்லவில்லை ரசூலுல்லாஹ், அது ஒரு நல்ல மரணமாகவும் குறிப்பிடவில்லை. நல்ல கவனத்தில் வைத்துக்க வேண்டும். திடீர் மரணம் ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், திடீர் மரணம் எப்படி வரும் என்று சொன்னால், விபத்து, நோயின் மூலமாக சில மக்களுக்கு வருவது, சில மக்கள் நீரில் மூழ்கி மரணிப்பவர்கள், சிலர் நடந்து செல்லும் பொழுது மரம் வெட்டி தன்னுடைய மேல் விழுந்து மரணித்தவர்கள் ஏராளம் உண்டு. இப்படிப்பட்ட திடீர் மரணம் வரும் பொழுது அது கெட்ட மரணமா நல்ல மரணமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், திடீர் மரணம்னா என்ன சொல்லுங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்லவங்களுக்கு திடீர் மரணம் வந்தா அது நல்லதாக அமையட்டும், கெட்டவர்களுக்கு, பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு திடீர் மரணம் வந்தால் அது அவருக்கு கை சேதமாக ஆகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை நூல் முஸ்னத் அஹ்மதில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அறிவிப்பாளர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். கணியத்திற்குரியவர்களே, நோய்கள் வந்தாலும் சரி, அல்லது நிலநடுக்கத்தின் மூலமாகவோ, அல்லது தண்ணீர் பெருகி ஓடும் பொழுது அதில் மாட்டிக்கொண்டு சில மக்கள் மரணித்தாலும் சரி, அதன் கெட்டவர்கள் மட்டும்தான் மரணிப்பார்கள் என்று சொல்லக்கூடாது. அப்படி அல்லாஹ்வும் சொல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லலை. அப்போ நல்லவர்களும் மரணிப்பார்கள், கெட்டவர்களும் மரணிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பிளாக்கு நோய் இறந்தவர்களும், வயிற்றுப்போக்கின் வழியாக இறந்தவர்களும், தண்ணீரில் மூழ்கி இறந்தவர்களும், மேலும் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்தவர்கள் எல்லாம் ஷஹீதுடைய அந்தஸ்து ஆவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நூல் புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, இந்த கெட்டவர்களோ நல்லவர்களோ இருவர்களுக்கும் திடீர் மரணம் என்று வரும். அந்த மரணம் நல்லவர்களாக இருந்தால் நல்லதாக ஆகட்டும், கெட்டவர்களாக இருந்தால் கை சேதமாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நபிகளார் பின்னாடி ஒரு வார்த்தையை பதிவு செய்வாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னுடைய சமுதாயத்தில் ஒரு 15 காரியத்தை சர்வசாதாரணமாக செய்வாங்க, அது செய்யும் பொழுது இதை மாதிரி ஆபத்தெல்லாம் வரும். சர்வசாதாரணமாக ஒரு 15 விஷயங்களை செய்யும் பொழுது, 15 பாவங்களை சர்வசாதாரணமாக செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய சோதனைகளும் வேதனைகளும் வரும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன தெரியுமா? கனிமத்து பொருள்,
கனிமத்து பொருளை தன் பொருளாக நினைப்பது, அமானித பொருளை தன் கனிமத் பொருளாக நினைத்து பயன்படுத்திவிட்டால் ஒன்று. ரெண்டாவது, ஜக்காத் என்று வருடந்தோறும் கொடுக்கக்கூடிய அந்த ஜக்காத்துடைய பொருளை கடனாக பெரும் சுமையாக கருதிவிட்டால். மூன்றாவது, கணவன் மனைவிக்கு முழுமையாக அடிபணிந்து விட்டால். அடிப்பணிய வேணா சொல்லலை, பணிந்து வாழுங்க. ஆனால் கெட்டதுக்கோ நல்லதுக்கோ எந்தெந்த விஷயத்துக்கு அடிப்பணியோமோ அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் மனைவிகளோ தோதுவாக போகணும். மனைவிக்கு முன்னால் முழுமையாக கெட்ட விஷயத்திலும் அடிப்பணிந்து போகுவதை குறித்து நபிகளார் கூறுகிறார்கள். நான்காவதாக, தன் நண்பனுக்கு எல்லா விஷயத்திலும் முன்னுரிமை, கெட்ட விஷயங்களிலும் முன்னுரிமை கொடுப்பது. அப்புறம் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தன் தந்தைக்கு அநீதி செலுத்தக்கூடியவனும் அதே போன்று ஒரு மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தெரிந்தும் கூட அவனுக்கு கண்ணியம் கொடுப்பது, சமுதாயத்துடைய தலைவர் கீழ்த்தனமாக நடந்து கொள்வதும், பள்ளிவாசலில் உலக பேச்சுக்களை அதிகமாக பேசுவதும், பகிரங்கமாக மது அருந்துவதும், பட்டாடைகளை அணிவதும், முன்னோர்கள் மேன்மையான முன்னோர்களுக்கு மரணித்ததற்கு பின்னோர்கள் வரக்கூடியவர்கள் அவர்களை திட்டுவதும் ஏசுவதும். நீங்கள் யோசித்து பாருங்கள், நபிகளார் சொன்னார்கள், உங்களுடைய முன்னோர்களை, அவர்கள் மென்மையானவர்கள், அவர்களை நீங்கள் திட்டுவதும் ஏசுவதும், பின்னால் வருவர்கள் ஏசுவதும் திட்டுவதின் மூலமாக அல்லாஹ் உங்களை எப்படி தெரியுமா சோதிப்பான்? நபிகளார் சொன்னாங்க, கடும் காற்றை கொண்டும் பூமியில் புதைப்பதை கொண்டும் உருமாற்றுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நூல் திருமதியிலே இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. கணியத்திற்குரியவர்கள, திடீர் மரணம் எல்லா மக்களுக்கும் வரும். விபத்து விபரீதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். அந்த விபத்து வந்தாலும் சரி, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், கெட்ட மௌத்து வந்தாலும் மக்கள் பயப்படுறாங்க, திடீர் மரணம் வந்தாலும் மக்கள் பயந்து விடுகிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, கேரளாவில் தொடர்ச்சியாக மழை பெய்து மக்கள் நாளுக்கு நாள் எடுக்கும் பொழுது இன்றைய செய்தியிலே 352க்கு மேலே தாண்டி கொண்டு இருக்கிறது. ஆனால் அங்கிருந்து வரப்பட்ட தகவல் ஏறத்தாழ 1200 மக்கள் உள்ளே பாதிப்பில் மாட்டிக்கொண்டார்கள் என்கிற தகவல் வருகிறது. இப்பொழுது கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நாம் செய்யக்கூடிய பெரும் பெரும் விஷயங்களில் சில விஷயங்கள் ஒன்று என்ன அப்படின்னா, இறைவனிடத்தில் கையேந்துவது. பல தடவை நாம் சொன்ன வார்த்தை தான், கர்ப்பமான பெண்மணி குழந்தை பெருக்கும் பொழுதோ அல்லது குழந்தையோ அல்லது அந்த பெண்ணோ மரணித்து விட்டால் ஷஹீதுடைய அந்தஸ்து. அதே போன்று ஒருவர் காலரா நோய் போன்று, கொரோனா நோய் போன்று கடுமையான நோய்கள் ஒருவர் பாதிக்கப்பட்டு அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து. அதே போன்று தீராத தலைவலியின் மூலமாக ஒருத்தர் மரணித்தார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு உயிர் தியாகி, ஷஹீதுடைய அந்தஸ்து. அந்த வகையில் இப்பொழுது நடக்கப்பட்ட இந்த கேரளாவில் நடக்கப்பட்ட ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் வஃபாத்தாகி இருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சி தகவல், அவர்களும் ஷஹீதுடைய அந்தஸ்தில் ஆவார்கள் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. கணியத்திற்குரியவர்களே, அவர்களுக்கு நம்மால் செய்ய வேண்டிய உதவிகள் என்ன அப்படின்னு சொன்னால், முடிந்த அளவுக்கு இந்த வேளை தொழுகும் பொழுது கைகளை உயர்த்தி அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். சில பிள்ளைகள் பெற்றோர்களை இழந்து முகாம்களை தவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சிறு பிள்ளை பேசக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கண்டிப்பாக கேட்டு இருப்பீர்கள். என்னுடைய சிச்சா வரவில்லை, என்னுடைய மம்மி வரவில்லை, என்னுடைய ஹாலா வரவில்லை என்று ஒவ்வொருத்தருடைய பெயர்கள் அந்த சின்ன பிள்ளை சொல்லிட்டு பெற்றோர்கள் இல்லாமல் தவித்து முகாம்களிலே தவிர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காக நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? பிரார்த்தனை செய்ய வேண்டும். எல்லாம் இழந்தவர்களை மீண்டும் அவர்களுக்கு நீ தருவாயாக. அதிர்ச்சியான தகவல் வரும்பொழுது பிற மக்கள் மீது குற்றச்சாட்டு செலுத்துவதை விட அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காக துவா செய்ய வேண்டும். கணியத்திற்குரிய, இரண்டாவதாக, பல இடங்களில் அவர்களுக்காக வசூல் செய்யப்பட்டு அவர்களுக்கு மீண்டும் பழைய நிலைமைக்கு மக்கள் வருவதற்காக உதவிகள் கரம் ஏந்துகிறார்கள். அந்த வகையில் சில இயக்கங்களும் நடக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக ஜமாத்துல் உலமா மாநில லெவலில் எல்லா மக்களும் தமிழ்நாட்டிலிருந்து முதலமைச்சரின் வழியாக 5 கோடி மக்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்கிற தகவல் வருகிறது. அதே போன்று மாநில லெவலில் இமாம்கள், நிர்வாகிகள், ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து எல்லா இடங்களிலும் வசூல் செய்து
அந்த கேரளா மக்களுக்காக நம்முடைய உதவி தொகைகளை கரங்களை நீட்ட வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியல, நம்மளால் முடிந்த உதவியை நாம் பிறருக்கு செய்யும் பொழுது எதிர்பார்க்காத உதவிகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு வந்து சேரும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. வல்ல ரஹ்மான் பெரும் பெரும் ஆபத்திலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து, இதை போன்று திடீர் மரணத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து, யார் யாரெல்லாம் மரணித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா.